श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது கர்ம சந்நியாச யோகத்தில் 29வது ஸ்லோகம். போக்தாரம் யஜ்ஞதபசாம் சர்வலோகமஹேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருஷ்யதி. போக்தாரம் யஜ்ஞதபசாம் சர்வலோகமஹேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருஷ்யதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு கேட்டால், சென்ற 2 ஸ்லோகத்துலையும் சொன்னார். அதாவது 27, 28 2 ஸ்லோகத்துலேயும் ஒரே சென்டென்ஸு 4 வரியில் அதை மடக்கி சொல்லி என்ன சொல்கிறாரு கேட்டால், வெளியில் இருக்கிற விஷயத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் ஒன்றா ஆக்கி மேலே மேலே, அதாவது கண்ணின் புருவங்களுக்கு மேலே அதை மனதில் நிறுத்தி, நாசாபியாந்தரா சாரிணவ், அதாவது நாசியுள்ள சஞ்சரிக்கும் பிராணபிராணம் இருக்கே, ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே போயிட்டு வரதே, அதாவது இன்ஹேல் எக்ஸேல், அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை வெளியில் விடுறோம். அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இழுக்கிற பிராணவாயு இருக்கே, அதை சமமாக பாவித்து அது இந்திரிய மனம் புத்தி இவற்றை அடைக்கியவனாய், மோட்ச சந்நியாசம் மோட்சபராயணகா, மோட்சத்தையே உயர் நிலையாக கொண்டு யார் முயற்சி செய்கிறானோ அந்த தியானத்தில் முயல்பவனாய், அதுபோல் முயல்பவன் யார்? ஆசை, பயம், கோபம் இவைகளை துறந்தவனாய், இவை அற்றவனாய். முனிகின்னு சொன்னால் மனனம், மனத்தில் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டு இறைவனுடைய நாமங்களை சொல்லக்கூடியவனாய் யார் இருக்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்? எப்பொழுதும் அவன் முக்த நிலையில் இருப்பான், அவனுக்கு மோட்சம் சித்திக்கும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்தார். 2 ஸ்லோகத்துலையும் சேர்த்து என்னன்னு கேட்டால், அடுத்த அத்தியாயம் 6வது அத்தியாயம் முழுக்க தியான யோகம்தான். அந்த தியான யோகத்தில் தியானம் எப்படி செய்யணும், எப்படி இருந்தால் கிடைக்கும், என்னெல்லாம் பாதியில் விட்டுவிட்டா என்ன பண்ணோம், தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு செய்ய முடியும், அதில் பலன் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக செய்ய முடியுமா அப்படின்னு அர்ஜுனன் நம்மளுக்கு எவ்வளோ சந்தேகம் வருமோ அந்த சந்தேகத்தெல்லாம் தாண்டி இன்னும் கூட பெரிய பெரிய கேள்வியெல்லாம் கேட்டாகும். அந்த கேள்விக்கு ஒரு முஸ்தீபு இப்போ தான் முன்னுரை போல பெருமாள் இந்த 2 ஸ்லோகத்தில் 27, 28 சொல்கிறார். அடுத்தது இந்த 29வதுலேயும் அப்படி தான் அதோட தொடர்ச்சி தான் சொல்லி கொடுத்துருக்கார். என்ன? போக்தாரம் யஜ்ஞதபசாம், யஜ்ஞதபசாம் யாகத்திற்கும் தவத்திற்கும் போக்தாரம் போக்தாவாகும், சர்வலோக மகேஸ்வரம் உலகுக்கெல்லாம் ஈசனாயும் சர்வஜனாயும் சர்வாந்தர்யாமியாகும், சர்வபூதானாம் எல்லா உயிர்களுக்கும் சுஹ்ருதாவும் நண்பனாகவும், அப்புறம் உள்ள நண்பனாகவும் உள்ள மாம் சொன்னால் ஸ்ரீமன் நாராயணனாகிய என்னை ஞாத்வா அறிந்து சாந்தி மோக்ஷ இன்பத்தை அவன் அடைகிறான். ருச்சத்தின்னு சொன்னால் என்ன? அடைகின்றான். பெருமாள் தீர்மானமாகவே சொல்லிட்டார். இதுபோல் மனசில் தியானத்தில் இருந்து அவன் அதை அனுசரித்தானான அவனுக்கு மோக்ஷ இன்பம் இங்கேவே கிட்டும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த கடைசி ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். ஏன்னு கேட்டால், இந்த ஸ்லோகத்தோட தொடர்ச்சி தான் 6வது அத்தியாயம் முதல்லேருந்து வருது. இதை சொல்லிவிட்டார்லே பெருமாள், போக்தாரம் யஜ்ஞதபசாம் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் நன்னாக்கு இந்த வார்த்தையை எடுத்தையும் கையில் பிடிச்சிக்கிறான். என்னடாப்பா இது நாளைக்கு வரட்டும் பெருமாள், இந்த நாளைக்கெல்லாம் கிடையாது, அடுத்த தடவை ஒரு அரை மணியில் அடுத்த 10 நிமிஷத்தில் பேசும்பொழுது இந்த டவுட்டை முன்னாடி வச்சு இது சந்தேகமாக கேட்டு அர்ஜுனன் நிறைய கேள்விக்கு பதில் பெருமாள்கிட்டேருந்து வாங்கிக்கிறான். இந்த மொத்த கீதையுமே இந்த 700 ஸ்லோகமுமே பெருமாள் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்லி கொடுக்குறார் அர்ஜுனனுக்கு. நம்ம 700 ஸ்லோகத்தை 700 நாளில் படிக்கிறோம். நம்ம உடனே நம்மளோட அர்ஜுனனை கம்பேர் பண்ணவே முடியாது. அர்ஜுனன் மகா கட்டிக்காரன், பெரிய ஞானி, அவனுக்கு எல்லாமே தெரியும், தெரியாத விஷயமே கிடையாது. இருந்தாலும் அவனுக்கு தெரியாது போல் பெருமாள் முன்னாடி நின்றுட்டு சிலதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். எதுக்கு? ஆன் பிஹாஃப் ஆஃப் தி அதர், நம்மளை போல் இருக்காளே நம்மளுக்காக வேண்டி தான் அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்காக தான் பெருமாள் அவன் கேட்காமே நிறைய சொல்லி கொடுக்குறார். அதனால் போக்தாரம் யஜ்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உலகத்திற்கும் ஈசனாகவும் மகேஸ்வரனாகவும் எல்லா உயிர்களுக்கும் சுஹ்ருத்தாகவும் இருக்கக்கூடிய, சுஹ்ருத் என்றால் என்ன? நண்பன் சொன்னால் இல்லாத பொழுது அவனே வலியை உபகாரம் செய்வான்.
இருக்கிற பொழுது அவனே வந்து நம்மளோட அதை என்ன பண்ணுவான், சந்தோஷப்பட்டு இவ்வளோ வச்சுருக்கியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் அப்படின்னு அதையும் அதில் பங்கு பற்றுப்பன். அதுபோல் இருக்கிறவன் சுகிருத்துன்னு சொன்னால் நல்ல மனம் படைத்தவன். அதுபோல் இருக்கிற நல்ல மனம் படைத்தவன் யார்? எல்லா உயிர்களுக்கும் யார் நண்பன்? ஸ்ரீமன் நாராயணன். நேச்சுரலாக யார்? ஸ்ரீகிருஷ்ணா தான் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்டு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நம்ம ஏதான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்கேயோ ஒரு தவறு நடக்கிறது, சரியா பசங்க படிக்கலை, இல்லைன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த டீலிங்ஸ் வந்து நம்மளுக்கும் கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதை வேறு யாருக்கிட்டேயோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வேறு யாருமே அதை தீர்த்து வச்சுட முடியாது. இந்த மாதிரி கஷ்டம் இருக்கப்பா, கையில் காசே நிற்க மாட்டேன்றது, இன்னும் ஒரு 2 ரூபா அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லித்தரியா அப்படின்னு பெருமாள்கிட்டே கேட்டவான அவர் என்ன பண்ணுவார்? தானாக எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். அதே மாதிரி இன்னொன்று, நம்ம ஒரு துளசிக்கு ஜலம் குத்துறோம், அதுக்கப்புறம் ஒரு மாமரம் இருக்குது அதுக்கு ஜலம் குத்துறோம், அப்புறம் இன்னும் ஏதான நம்மாத்தில் செடி வச்சுருக்கோம், கற்பூரவள்ளி செடி இருக்குது, அப்புறம் வெத்தலை செடி இருக்குது, அப்புறம் எத்தனையோ நிறைய செடி வளர்க்குறோம், பூச்செடியெலாம் இருக்குது. அப்படின்னா அந்த செடிக்கெல்லாம் ஜலம் குத்தும்போது இந்த மாதிரி இப்படி இருக்குப்பா, துளசிக்கிட்ட ஜலம் குத்தச்சே இப்படியெல்லாம் சிரமம் இருக்குது, அது கொஞ்சம் நேரம் ஆக்கித்தாயே, என்ன பண்ணணும்னு தெரியலையே, அது கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்கிறங்களா அப்படின்னு அந்த துளசி மாதா கிட்ட ஜலம் கொடுக்கச்சே, ஜலம் சேர்க்கச்சே அவளுண்டு அதை பற்றி பேசினங்களான சிம்பிள் கான்வர்சேஷன். அவ்வளோ கோச்சிக்கலாம் வேண்டாம், நம்ம யாரையுமே கோச்சிக்க வேண்டாம். அந்த கான்வர்சேஷன் நமக்கும் அந்த செடிக்கும் இருந்ததுன்னு சொன்னால் அவள் எங்கேயான தேடி கண்டுபிடிச்சி சரியான ஒரு சோர்ஸ் எங்கே இருக்குமோ அங்கே நம்மளை அழைச்சி கொண்டு போய் விடுவள். அதுபோல் துளசிக்கிட்ட பேசினா அது எங்கே நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்கோ அதை கொண்டு தரும். இதில் என்னன்னு கேட்டால் 4 விதமான போஜனம் ஒருத்தருக்கு நம்ம ஜென்மாவில் ஒரு நாளில் கார்த்தாலேருந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்தில் 4 விதமான போஜனங்கள் சமர்ப்பிக்க முடியும். முதல்ல பிராமண போஜனம், நம்மளுக்கு தெரியப்பட்டவா யாரான ஒருத்தரை கூப்பிட்டு, நல்ல பிராமணனாக இருந்தானான அவனை கூப்பிட்டு மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏகாதசியோ அமாவாசையோ இல்லை அது போனால் மாசப்பரப்போ அதுபோல் ஒரு நாளில் கூப்பிட்டு அவருக்கு நல்லா சமரதமாக ஆற்றுல கூப்பிட்டு சாதம் போட்டு அவருக்கு போச்சே பூரி தட்சணை கொடுத்து அனுப்பிச்சா அது ஒரு பிராமண போஜனம். அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து வேறு, அது பலனை உத்தேசித்தில்லை. மாதத்தில் 4 பேருக்கு வித்தியாசமாக சாப்பாடு போடணும் அப்படின்னா முதல்ல இருக்கிறது பிராமண போஜனம். அதுக்கு அடுத்தது இது மாதிரி பசு பக்ஷி பிராணி அதுக்கெல்லாம் இருக்கும்போது நாய்க்கு சாதம் போடலாம், ராத்திரி வேளை மீந்த போன சாதத்தை ஒரு துளி சாதம் போட்டால் அது சம்பரமாக சாத்து போடும். அப்புறம் பசுன்னு சொன்னால் பசுக்கு வந்து அது அரிசி ஊற வச்சு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பழம் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் என்ன அமாவாசை ஏகாதசி மாசப்பருப்பு அப்படின்னு சொன்னால் பசுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், புல்லுக்கட்டு வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் அது என்ன சாப்பிடுமோ அதை கொடுக்கணும். உடனே வந்து பசுக்கு என்ன தயிர் சாதம் பிடிக்கும்னு சொன்னால் அது தயிர் சாதம் கூட சாப்பிடுமாக்கோ. என்னோட பாட்டியத்தில் ஒரு பசு இருந்தது, நல்ல ஒரு பியூர் ஒயிட் இருக்கும். அதுக்கு வந்து எங்கள் மாமாலாம் அப்பளம் பொரிச்சாக்க நம்மத்தில் எண்ணெய் வச்சு அப்பளம் பொரிச்சா எனக்கு 2 வேணும்னு கேட்பார் எங்கள் மாமா. எதுக்கு 2 வேணும்னு கேட்குறேன், ஏன்டா இவனுக்கு கொண்டு 2 அப்படின்னு சொன்னால் அந்த அப்பளத்தை எடுத்துன்னு போய் அந்த பசுக்கு கொடுப்பார். அது ஜாலியாக உடனே நாக்க நீட்டி 2 அப்பளத்தையும் ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சாப்பிட்டு முடிக்கும். அதனால் பசுக்கு என்ன கொடுக்கணுமோ, எதுங்கிட்ட எவ்வளோ விசுவாசமாக இருக்கலாமோ அது அத்தனையும் பசுக்கு கொடுக்கலாம். பசு சாப்பிட்றத பசுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது மாதிரி குருவி பூச்சி புல் எறும்பு அதுக்கெல்லாம் எறும்புக்கு என்ன வேணும், அரிசி கொடுக்கலாம், பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம். அதுபோல் யார் யாருக்கு என்ன போஜனம், அதாவது உணவு எப்படி வேணுமோ அதற்கேற்ப அதை நம்ம கொடுத்துட்டே வந்தால் அது என்ன செய்யும், அந்த ஜீவனுக்கெல்லாம் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுற ஒரு பலன் கிடைக்கும். இது வந்து பலனை உத்தேசித்து செய்கிற வேலை இல்லை. இது வந்து ஒரு மனுஷன் ஒரு பிராமணன் என்ன சொன்னால், எல்லாருமே பிராமணன் இல்லை, இந்த உயிர் இருக்கிற எல்லா மனித பிறவியும் ஒரு மாதத்தில் 4 பேருக்கு சாப்பாடு போடலாம். 4 பேருக்கு சாப்பாடு. முதல்ல பிராமண போஜனம், இது மாதிரி பசு பக்ஷி பிராணிகளுக்கு போடணும். 4 கால் பிராணிக்கு போடணும். அப்புறம் குருவி எறும்பு அதுபோல் இருக்கிறதுக்கு சாதம் போடணும். இதெல்லாம் போஜனம் பண்ணி வைக்கிறது அவசியம். இந்த மாதிரி போஜனம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த துளசி செடிக்கெல்லாம் ஜலம் குத்துறோம் இல்லையா, மாமரத்துக்கு ஜலம் குத்துறோம், செடிக்கு துளசிக்கு ஜலம் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுங்கிட்ட இந்த மாதிரி கிருஷ்ணா இது மாதிரி இருக்குது, நாளைக்குள்ளே இன்னும் 2 துளிர் விட்டியா தானே நாளைக்கு பெருமாளுக்கு ஆராதனத்துக்கு எடுத்துக்க முடியும், தயவு பண்ணி எடுத்துக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு நம்ம துளசிக்கிட்ட பேசுகிறோன்னு வைங்கோ. அது நம்ம பேசுகிறது துளசிக்கு காது கேட்கும்.
இதில் முக்கியமானது இன்னும் கேட்டால் துளசி கூட நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமா இருக்கும். அந்த ஃப்ரீக்குவன்சி நம்மளுக்கு கேட்காது, காது கேட்காது. முதல்ல நம்மளுக்கு சாதாரணமாக நன்னா தமிழ் பேசினாலே வழங்க மாட்டேங்கிறது. சில நேரத்தில் துளசி பேசுகிற மொழியாக நம்மளுக்கு தெரிய போகிறது தெரியாது. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியதாக பண்ண கான்வர்சேஷனை நல்லபடியாக சொல்லி முடித்தா எப்படியான நம்மளுக்கு தோண வச்சு அந்த என்ன நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறோமோ அந்த பிரச்சனையை என்ன பண்ணுவார், அது சொல்யூஷனுக்கு அது ஆக்ஷன் வந்து கொடுக்கும். வெறும் அதே போல தான் நம்மளுக்கும் யாருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை வெளியால் 4வது மனுஷங்கிட்ட சொல்லாமல், புருஷன் முஞ்சாதிக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த புருஷன் கூட என்ன பண்ணலாம், நேர பெருமாள்கிட்ட வந்து தான் சொல்லணும். அப்புறம் அதே மாதிரி பொஞ்சாதிக்கு பிரச்சனைனா பொஞ்சாதியும் அவனுடைய வீட்டுக்காரன்கிட்ட போய் கேட்கறது காட்டிலும் அவளும் பெருமாள்கிட்ட வந்து கிருஷ்ணா இது மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் நேரம் ஆக்கி தர வேண்டியது உன்னுடைய கடமை, எனக்கு எதை பண்ணால் நேரம் ஆகும்னு சொல்லி அதையாவது புரிய வை அப்படின்னு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கும் இறைக்கும் தான் தொடர்பே தவிர பாக்கி அதில் வேறு எதுவுமே இல்லை. போக்தாரம் விஜ்ஞதபசாம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்வாந்தரியாமி யார்? அது சர்வாந்தரியாமி சர்வலோக மகேஸ்வரம், உலகுக்கெல்லாம் ஈஸ்வரன், சர்வபூத ஹிதம் சர்வபூத சுகிருத்தம் சர்வபூதானாம் சுகிருத்தம். சர்வபூத ஹிதம் சொன்னால் எல்லாருக்கும் ஹிதத்தை நினைக்கிறவன், சர்வபூதானாம் சுகிருத்தம் எல்லா உயிர்களுக்கும் நான் நல்லது நினைக்கிறவன், நண்பனாக இருப்பவன், அவரை சாந்திம் மோக்ஷ இன்பத்தை அறிந்து, அதாவது பெருமாளை அறிந்துகண்டு இது எல்லாத்துக்கும் காரணம் பெருமாள்கிட்ட தான் கேட்கணும்ன்றத உணர்ந்துட்டா மோக்ஷ இன்பத்தை அவன் இங்கேயே அடைகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். இது இன்னும் விரிவாக அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे कर्मसन्न्यासयोगो नाम 5मोऽध्यायः. श्रीकृष्णाय तुभ्यं नमः.